சுராகணி 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 கமாலு கனவா மாலு 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 சுராகணி கமாலு சுராகணி கமாலு கனவா இளைஞர்களே, இளைஞர்களே, இங்கு என்ன செய்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். ஏன் நீங்க இப்படி இருக்கின்றீர்கள்? பெரிய மகான் வந்திருக்கார் எங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு. இல்லை இல்லை, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கின்றீர்கள். உங்களோட வாணிபத்தை இழக்கின்றீர்கள். ஏய், இங்க பார், எங்களோட வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு தெரியும். நீ உண்ட வேலை என்னவோ அதை மட்டும் செய். நாங்க குடிப்போம், சண்டை போடுவோம், கும்மாளம் குத்துவோம், எல்லாம் செய்வோம். இது எங்களோட சுதந்திரம். ஏன்னா இது வாலிப வயசு. நீங்கள் ஆடுங்கள், பாடுங்கள், ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள். இது என்ன புதுக்க? ஆடுங்க பாடுங்க, ஆனா பாவம் மட்டும் செய்யாங்க. புரியலையே. உங்கள் ஆன்மாவை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். அது இறைவனுக்கு சொந்தமானது. இப்ப எனக்கு இதுவே வேலையா போச்சுடா. இப்ப அட்டிங்கடா. எங்களோட விஷயத்துல இனிமே தலையிடவே கூடாது. மச்சாண்டி மச்சாண்டி, போலீஸ் போலீஸ் வரா, போலீஸ் போலீஸ் வரா. எங்கடா எங்கடா எங்கடா? அந்த பாருங்க. அந்த அந்த ஓடுறாங்க, அந்த அவனுக்கு தாண்டா பெரிய கும்பல். இவனால ரோட்டில் ஒருவருக்கும் நடமாட முடியாது. புரியுங்களா? புரியுங்க புரியுங்க. இவனை கொண்டு ஜெயில போட்டு 2 தட்டு தட்டினா தான் புத்தி வரும். வேண்டாம் வேண்டாம், இவர்களை விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன். இல்ல ஃபாதர், இந்த பெரிய தடிமாடுகளால இந்த சின்ன பசங்களுக்கு கட்டு போறாங்க. இவனால பாருங்க, பெருமை மாடுகள். இந்த அளவு வயசு வந்து பொறுப்பு வரல. சி, இவங்களோட பெற்றோர் இவங்களை ஏன் தான் பெத்தாங்களோ தெரியாது. கருவழியை கலைச்சிருக்கலாம். ஒரு கொலகாரன் ஃபாதர், கொலகாரன். அரெஸ்ட் பண்ணுங்கடா இவனை. பார்த்தீர்களா இளைஞர்களே, உங்களால் உங்கள் பெற்றோருக்கு எவ்வளவு கெட்ட பெயர். நீங்கள் கடவுளின் பிள்ளைகள். உங்களுக்குள் மறைந்திருக்கும் பிரகாசமான ஒளியை வெளியே காண்பியுங்கள். உங்கள் தீய செயல்கள் இருளாக மறைந்துவிடும். பாவங்களுக்காக மனம் திரும்புங்கள். உங்களை மன்னிக்க காத்திருக்கும் தேவனிடம் செல்லுங்கள். உங்கள் தீய குணங்களுக்காக அழுங்கள். பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள். ஒளியின் பிள்ளைகளாக மாறுங்கள்.
வராதீங்க ஃபாதர், கிட்ட வராதீங்க. நான் பாவி ஃபாதர். என்னுடைய தீய செயல்களால மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டேன் ஃபாதர். என்னை இந்த கடவுளும் மன்னிக்க மாட்டார் ஃபாதர். இந்த சட்டமும் என்னை மன்னிக்காது ஃபாதர். எனக்கு தூக்கு தண்டனை தான் ஃபாதர், தூக்கு தண்டனை தான். இன்னும் சில மணித்தியாலங்களில் நான் செத்து போயிடுவேன் ஃபாதர். என்னை ஆண்டவர் நரகத்தை தள்ள போகிறார் ஃபாதர். எனக்கு நரகம் தான் ஃபாதர். உன் பாவத்தை நினைத்து மெய்யாக மனவருத்தப்பட்டு அழுதாயோ, அப்பவே கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்து விட்டார். இவ்வுலக சட்டம் உன் குற்றத்துக்கு தண்டனையாக மரண தண்டனை தந்தாலும், கடவுளின் சந்நிதியில் உன் மன மாற்றத்திற்கு மன்னிப்பு உண்டு. அவர் இரு கரம் விரித்தவராய், தன் இதயத்தை திறந்தவராய் உனக்காக காத்திருக்கின்றார். ஃபாதர், அப்படின்னா ஆண்டவருடைய தந்தை என்னை மன்னித்து விட்டாரா ஃபாதர்? இந்த பாவி மன்னித்து விட்டாரா ஃபாதர்? எனது ஆன்மா ஆண்டவரிடம் செல்ல போகிறதா ஃபாதர்? நிச்சயமாக இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று இயேசு வலப்புற கல்வனிக்கு வாழ்வளித்தார், வாக்குறுதி கொடுத்தார். அதை நிறைவேற்றினார் என்றால் நிச்சயமாக உனக்கு அந்த பரிசு காத்திருக்கு. கலங்காமல் போய்வா மகனே, கலங்காமல் போய்வா மகனே. ஃபாதர், ஃபாதர், கலங்காமல் போய்வா மகனே, கலங்காமல் போய்வா மகனே. ஃபாதர், எங்களை மன்னிச்சிருங்க ஃபாதர். இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை நாங்கள் மாற்ற இன்றே இப்பவே செயல்படுவோம் ஃபாதர்.